கனத்தை மறந்தது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் 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 அற்புதமே அற்புதம் 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 அற்புதமே அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவநெறி ஒன்று எங்கும் தலை எடுத்தது செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவநெறி ஒன்று எங்கும் தலை எடுத்தது இத்தாரணி முதல் வாழும் முழுத்தது இத்தாரணி முதல் வாழும் முழுத்தது இரவா வரந்தான் எனக்கு கொடுத்தது இரவா வரந்தான் எனக்கு கொடுத்தது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் 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 அற்புதமே அற்புதம் 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 அற்புதமே அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சாதி சமய சழகிலமற்றது சன்மார்க்க ஞான சபை நிலை பெற்றது சாதி சமய சழகிலமற்றது சன்மார்க்க ஞான சபை நிலை பெற்றது மேதினியில் சாகா வித்தையை கற்றது மேதினியில் சாகா வித்தையை கற்றது மேயருள் ஜோதியின் உள்ளத்தில் உற்றது மேயருள் ஜோதியின் உள்ளத்தில் உற்றது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே அற்புதம் 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 அற்புதமே அற்புதம் 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 அற்புதமே அற்புதம் அற்புதமே அருள் 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 அற்புதம் அற்புதமே மிக்க நன்றி. மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமா பாடினாங்க. எல்லாருக்கும் இன்னொரு தடவை கை தட்டுங்க. ரொம்ப பாட்டு டீச்சர்மா யாருமா? இந்த பாட்டு டீச்சர் பேர் என்ன? உமா. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. உமா இங்க இருக்காங்களா? ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. பாவத்தோடையும் பாடினாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உமாக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. உமா ஒரு நிமிஷம். ரொம்ப நன்றி. அடுத்து வந்து திருப்பி உரம் பள்ளியிலிருந்து அனுஷ்கா சிவராம், தமன்னா ராஜேஷ், அதித்தி வரதராஜன், அனன்யா ஸ்ரீகாந்த், இந்த 4 பேர் வாங்க. தேனென இனிக்கும் அப்படின்ற பாட போறாங்க. முதல்ல பாடுங்க, அற்புதமா பாடுறாங்க. இங்க தேன் மாதிரி பாடுறாங்க, பார்க்கலாம். தேனென இனிக்கும் திருவருள் கடலே, தேனென இனிக்கும் திருவருள் கடலே, தேனென இனிக்கும் திருவருள் கடலே, தேனென இனிக்கும் திருவருள் கடலே, தெல்லிய அமுதமே சிவமே, தேனென இனிக்கும் திருவருள் கடலே, தெல்லிய அமுதமே சிவமே, தேனென இனிக்கும்
திருவருள் கடலே தெல்லிய அமுதமே சிவமே வானென நிற்கும் தெய்வமே தெய்வமே திருவருள் கடலே தெல்லிய அமுதமே சிவமே இனிக்கும் திருவருள் கடலே தெல்லிய அமுதமே சிவமே ஊனென நின்ற உணர்விலேன் எனினும் முந்திர கோயில் வந்தடைந்தார் 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 ஏனென கேளாது இருந்தனை ஐயா ஈதனின் திருவருள் கியல்வோர் ஏனென கேளாது இறந்தனை ஐயா ஈதனின் திருவருள் கியல்வோர் தேனென இனிக்கும் திருவருள் கடலே தெல்லிய அமுதமே சிவமே தேனென இனிக்கும் திருவருள் கடலே தெல்லிய அமுதமே சிவமே ரொம்ப அருமையா பாடுனீங்க. திருப்பியும் உமா உங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ரொம்ப நல்ல உச்சரிப்பு, நல்ல தாளம் ஞானம் எல்லாமே ரொம்ப நல்லா பாடினாங்க. ரொம்ப நன்றி. அடுத்து வந்து கோவர்த்தினி வெங்கடேஷ் லரியா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல இருந்து வந்து பாட போறாங்க. கலை நிறை கணபதி அப்படின்ற பாட்டு பாட போறாங்க. கலை நிறை கணபதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் தலைவனின் நினையடி சரணம் சரணம் தலைவனின் நினையடி சரணம் சரணம் சரவண பவகுஹ சரணம் சரணம் கலை நிறை கணபதி
சரணம் சரணம். சிலை மலையுடையவ சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். சிலை மலையுடையவ சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். உலை வரும் ஒரு பாறை சரணம் சரணம். உலை வரும் ஒரு பாறை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். சரணம் 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 சரணம். ஹலோ, ரொம்ப அருமையாக பாடினீங்கம்மா கோவர்த்தனி. அவங்களுக்கு இன்னொரு தடவை அதை கை தட்டிடுங்க. அவங்களோட ஆசிரியர் வந்து லலிதா, அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. அடுத்து வந்து நம்ம புத்தகம் வெளியிட்டு இருக்கு, அதை பண்ணிடலாம். புத்தகத்தை வலை தமிழ் கல்விக் கழகத்தின் தயாரிப்பில் திருவருட்பா இசை பயிற்சி நூல் வந்து இன்னைக்கு வெளியிடுறாங்க. அதை வந்து வெளியிடுறதுக்கு திரு வளர்நாத் தமிழ் பள்ளியை சேர்ந்த திரு சசிகுமார் ரங்கநாதன் அவர்களை இங்கே அழைக்கிறோம். அதை பெற்றுக்கொள்றதுக்கு டாக்டர் பிரியா அவர்களை இங்கே அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் அண்ணாமலை சம்பந்தம் அவர்களை இங்கே அழைக்கிறோம். இங்க லலிதா அவர்கள் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. லயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் லலிதா, அப்புறமா உமா ரகு உரம்பள்ளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மார்கழி திருவருட்பா இசை விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவருட்பா என்பது மிக ஒரு உன்னதமான ஒரு நூல். நிறைய தமிழ் இசை பாடல்கள் பன்னெடுங்காலமாக இருந்து கொண்டே இருந்தாலும் கூட 19ஆம் நூற்றாண்டு வருகிற பொழுது தமிழ் இசை கிட்டத்தட்ட ஒரு அழிவு நிலையில் தான் இருந்தது. அதை மீட்டெடுக்கிற பல முயற்சிகளில் ஒன்றாக அந்த காலகட்டத்திலே பல முயற்சிகள் நடந்தன. அப்படி நம்முடைய வரலாறு அவர்கள் எழுதிய திருவருட்பாவுடைய பாடல் ஒரு முக்கியமான தமிழ் இசை பாடலாக கருதப்படுகிறது. அதனை ஒரு இசை விழாவாக இந்த ஆலயத்திலே நடத்துவதிலே நடத்தும் வரலாறு யூனிவர்சல் மிஷனுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சசிகுமார் ஐயா. இப்போது நூல் வெளியீட்டு விழா. சசிகுமார் ஐயா விருதுகளை டாக்டர் பிரியா அவர்களுக்கு வெளியிடுகிறது. இப்போ திரு வெங்கடேஷ் கஜபதி அவர்கள் உரையாற்றுவார். திருவருட்பா பெருமைகளை பத்தி பேச போறாங்க. வணக்கம். இந்த நல்ல நாளில் நம்ம வந்து திருவருட்பா வந்து இசை வடிவில் பாடி மகிழ்ந்துட்டு இருக்கோம். இதில் ஒரு சில கருத்துக்கள், அதனுடைய சிறப்புகள் வந்து நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம திருவருட்பா
வள்ளலார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவர் வந்து அந்த பாடல்கள் வந்து நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நமக்கு திருவருட்பா பற்றி அவ்வளோதான் தெரியும். அதை கடந்து இன்னும் ஒரு சில சிறப்புகள், நிறைய சிறப்புகள் வந்து திருவருட்பா அந்த காலத்தில் பாடப்பட்ட அந்த காலத்தில் அதனுடைய அந்த பாடல்கள் வந்து பின்னால தான் வந்து திருவருட்பா அப்படின்ற பேரெல்லாம் துவக்கப்பட்டது. அந்த திருவருட்பா துவக்கிறதுக்கு முன்னாடியே பல இசை மேதைகள் வந்து அதனுடைய பெருமையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எடுத்துரைச்சிருக்காங்க அந்த காலத்தில். அந்த நமக்கு தெரியாத ஒரு சில செய்திகள் வந்து குறிப்பாக இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. பொதுவாக நம்ம தமிழ் இசையில் வந்து இசைன்னு சொல்கிறது தான் சுரம் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி ராகத்தை வந்து பண்ணு அப்படின்னு தமிழ் இசையில் பண்ணுன்னு சொல்கிறது தான் இதில் ராகம் அப்படின்னு வருது. பாணி அப்படின்றது தாளம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆலத்தி அப்படின்றது ஆலாவனம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடல் அப்படின்றது நாட்டியம் அப்படின்ற பெயரால் நம்ம வரையேற்றுவோம். ஸோ இந்த தமிழ் பெயர்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ் இசை அப்படின்னு வரும்போது இது தமிழ்லேயும் இந்த மாதிரி இந்த பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்றது பழக்கத்தில் கொஞ்சம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சில செய்திகள். இதில் ஒரு செய்தி என்னென்னா, திருவையாறு தியாகராஜர் அவங்க வந்து அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் சங்கீதத்தோட இறை சிந்தனையும் சேர்ந்து வர்றது போல அமைப்புகள்லாம் இருக்கணும். அதை வந்து அவருடைய பாடல்களை எப்படி சொல்றாருன்னா, ஓ மனமே பக்தி இல்லாத சங்கீதம் சங்கீத ஞானத்தால் நற்கதி உண்டாகுமே அப்படின்ற ஒரு அவருடைய பாடல்ல வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ பக்தி இல்லாத சங்கீத ஞானத்தால நற்கதி உண்டாகுமா அப்படின்னா நமக்கு வந்து பக்தின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றாங்க. ஸோ சங்கீதத்தோட பக்தியையும் சேர்த்து விட்டுருக்காங்க அந்த பாடல்களை. வள்ளல் பெருமானார் வந்து அவருடைய இதில் வரக்கூடிய அவருடைய இசையில் வரக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சங்கீதம் பக்தியோட சேர்த்து கருணையும் சேர்த்து கொடுத்துட்டார். ஜீவகாருண்யம் அதையும் சேர்த்து வந்து கொடுத்த அந்த 3 விஷயங்களையும் சேர்த்து கொடுத்ததுனால திருவருட்பா இன்னும் ஒரு படி நல்ல பிரபலமாக எல்லா மக்களாலையும் பேசப்பட்டுச்சு. ஸோ அப்படி பேசுகிறவங்களை பற்றின ஒரு சில குறிப்புகள் தான் இங்கே வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. முதல்ல திருவருட்பா வந்து தனித்தனியாக இருந்த இந்த பாடல்கள் எல்லாத்தையும் தொகுப்பாக்கி ஒரு ஒரு பெரிய முயற்சியில் கொண்டு வந்தவர் பாலகிருஷ்ணன் பிள்ளை அப்படின்றவங்க தான். அவங்களுடைய குறிப்புகள் தான் வந்து நிறைய செய்திகளை வந்து உட்கொண்டிருக்கு. அதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை வந்து நம்ம தொகுத்து எடுத்திருக்கோம். சீர்காழி ஸ்ரீ நாராயண சுவாமி பிள்ளை அப்படின்றவங்க வந்து நம்மளுடைய மேல்நாட்டு இசைக்கருவியான வயலின் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழில் பிடில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வயலினை வந்து அதாவது மேல்நாட்டு இசை கருவியாக இருந்த அந்த வயலின் வந்து நம்மளுடைய இப்போ இந்த கர்நாடக இசையில வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இன்னைக்கு அப்படின்னு சொன்னால் அதில் அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. அவர் தான் வந்து இதை ரொம்ப அது முறைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து வடலூருக்கு பல காலம் சென்று வள்ளலாரோட சேர்ந்து தங்கியிருப்பாராம். எதுக்கு அப்படின்னா, அவருடைய கலந்து உரையாடும் பொழுது அவர் வாயிலிருந்து உதிரக்கூடிய அறிவார்ந்த சொற்கள், இந்த இசை சார்ந்த சொற்கள் வந்து இந்த இசை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறார். அதாவது நுட்பமான செய்திகள், இசை சார்ந்த நுட்பமான செய்திகள் வந்து வள்ளலார்கிட்டேருந்து வரும் அப்படின்றதுக்காகவே அவர் கூட போய் சேர்ந்து தங்கியிருப்பாராம் பல காலம். அது மாதிரி வந்து தங்கியிருக்கும் பொழுது அவருடைய பெருமானாருடைய பாடல்களை அவர்கிட்டே வந்து வயலின்ல வாசி காட்டுவாராம். அது மாதிரி வயலின்ல வாசி காட்டும்போது அதுல சுரம் மாறுது, பேதங்கள் வருது அப்படின்னும் பொழுது அங்கே இப்போ வந்து வள்ளல் பெருமான் வந்து சுட்டி காட்டுவாங்க. இந்த இடத்துல சுரம் மாறுது, பேதம் வருது அப்படின்னும் பொழுது அதை சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு இந்த இடத்துல சச்சதம் வரக்கூடாது, இந்த இடத்துல தைவிதம் வரணும் அப்படின்ற மாதிரியான குறிப்புகள் எல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு இசை ஞானம், எந்த அளவுக்கு நுட்பம் இருந்திருக்கு வள்ளலார்கிட்ட அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. ஏன்னா பாடல்கள் மட்டும் எழுதியிருக்காரு அப்படின்றது இல்லாமல் இசை சார்ந்த ரொம்ப மிக நுட்பமான அறிவோட இருந்திருக்காரு. அது மாதிரி அடுத்தது அவங்க நாராயணசாமி பிள்ளை அவங்க சொல்றாங்க,
எப்படின்னா சுவாமிகளுக்கு வந்து கிண்ணற ஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாராம். வள்ளல் பெருமானாருக்கு கிண்ணற ஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா கிண்ணற ஸ்வரம்ன்றது ரொம்ப அந்த இனிமையா பாடக்கூடிய அந்த இதில் வந்து ஒரு ஒரு டாப்பஸ்ட் ஸ்டைல் ஆஃப் வாய்ஸ் அந்த 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 அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவர் இன்னொன்று என்ன சொல்லுவாராம், இது வரைக்கும் நான் வந்து நெஞ்சை உருக்கக்கூடிய பாடல்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எலும்பை உருக்கக்கூடிய பாடல்களை நான் வந்து இவர்கிட்ட தான் கேட்குறேன், திருவருட்பாடல் தான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த இந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து நாராயண சுவாமி பிள்ளையால கீர்த்தனாசிரியர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர் வந்து சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா, அவருக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாராயண சுவாமி பிள்ளை வந்து இந்த ஸ்ரீனிவாச ஐயங்காருக்கு சிஆர் ஐயாவுக்கு அவர் நேரடியாக சொல்லியிருந்திருக்காரு. அதை வந்து சிஆர் ஐயா நேரடியாக பாலகிருஷ்ணன் பிள்ளை அதாவது திருவருட்பாவை தொகுத்த அந்த அந்த ஐயா அவர்கிட்ட வந்து இவர் சொன்னதை அவர் இப்ப திருவருட்பால 1900 அவர் வெளியிட்ட அந்த திருவருட்பால அந்த குறிப்புகள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஆயிரம் முன்சிப் வேதநாயக பிள்ளை அப்படின்றவங்க சர்வ சமய கீர்த்தனை அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க. அந்த சர்வ சமய கீர்த்தனை நூலை அன்னைக்கு எழுதும்போது அதை சார்ந்த அறிவு உள்ளவங்க வேற யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் வள்ளலார் தான் அதுக்கு சரியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அணுகணும் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து சரி நம்ம தனியாக போனால் நல்லா இருக்காதுன்னு கூட வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு யார் கூட்டிட்டு போயிருக்காருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து அவர் போய் உடன்படுறதுக்கு அழைக்கிறாரு. கூப்பிட்ட உடனே அவரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட சரி கண்டிப்பா போகலாம் அப்படின்னு அவரும் மகிழ்ச்சியோட கிளம்பி வராராம். உவேசா அப்படின்னு சொல்லக்கூடிய உவே சாமிநாத ஐயர் அவர் வந்து தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து குருநாதர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் அவருடைய குருநாதர். அவர் வந்து இவருக்கு மட்டும் இல்ல பல பண்டிதர்களுக்கு மடாதிபதிக்கெல்லாம் வந்து குருநாதராக இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வள்ளல் பெருமான நேரா போய் பார்க்கணும்னு சொல்லி அவரும் இவரும் 2 பேரும் சேர்ந்தே போய் அங்க வடலூர்ல போய் அவர் தரிசனம் பண்ணி இந்த சர்வ சமய கீர்த்தனை அப்படின்ற அந்த நூலை வந்து அவருடைய பாதத்துல வள்ளல் பெருமானுடைய பாதத்துல அந்த நூலை வந்து சமர்ப்பித்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பக்தி இருந்திருக்கும்னு பாருங்க இந்த சங்கீத மகான்களுக்கு. அது மாதிரி இந்த செய்தியை வந்து யார் வந்து தெரிவிச்சா அப்படின்னா இன்னொரு ஒரு சீனிவாச ஐயங்கார் கேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபர் தான் வந்து அவர் எழுதின நூல் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத சில்லறை கோவை அப்படின்ற அந்த அந்த நூலில் இந்த செய்திகள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி சிதம்பரம் கிருஷ்ண ஐயர் அப்படின்றவரும் வந்து வடலூர்ல வள்ளல் பெருமானாரை போய் வந்து அவருடைய பாடல்களை அவர்கிட்டயே நிறைய பாடி காட்டுவாராம். அவர் அந்த பாடல்களை கேட்டுட்டு பேஷ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போதுமா, அது அந்த பெருமையை வந்து ஒரு முழுக்க போய் சொல்லிக்குவாராம். பெருமா அந்த பேஸ் சொல்லிட்டாரு, பேஷ் சொல்லிட்டாரு, பேஷ் சொல்லிட்டாருன்னு அந்த அளவுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு ஒரு நிலையில வந்து அவர் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா ஸோ அது வந்து ஒரு ஒரு சான்று கிடைச்ச மாதிரி அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் அவர் அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க. அதே போல வந்து மயிலாப்பூர் கோட்டீஸ்வர ஐயர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவர் திருவருட்பா இசை பாடல்களை வந்து உணர்ச்சி ததும்ப பாடக்கூடியவர். அவர் வந்து அப்படி பாடும்போது ஒரு நாள் கூட அது அழாம பாடினது கிடையாதான். அவர் மயிலாப்பூர் கோட்டீஸ்வர ஐயர் அவங்க அவர் வந்து இந்த இது வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் டாக்டர் சுப்பிரமணியம் ஐயர், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் கிருஷ்ணசாமி ஐயர், இவங்க 2 பேரும் வந்து கேட்டு யார் பாடுறத மயிலாப்பூர் கோட்டீஸ்வர ஐயர் பாடுறத ஹைகோர்ட் ஜட்ஜு டாக்டர் சுப்பிரமணிய ஐயரும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் கிருஷ்ணசாமி ஐயர் 2 பேரும் கேட்டு விக்கித்து மூர்ச்சையாவாங்களாம். விக்கித்து மூச்சு ஆகுறதுன்னா அவங்க கேட்டு கேட்டு மூர்ச்சை ஆகுறதுன்னா கிட்டத்தட்ட மயக்கம் வர்ற நிலைக்கு போயிடுறது. அப்போ வந்து திடீர்னு கேட்ட உடனே கண்ணில் தண்ணி வந்தோடனே யாருக்குமே மயக்கம் வராது. அப்போ எவ்வளவு தூரம் அது கண்களில் தண்ணி ஓடி 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 விக்கித்து
மூர்ச்சை ஆகிற அளவுக்கு அவங்க வந்து அதை வந்து ரசிச்சிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. வந்து ஹைகோர்ட் ஜட்ஜு, அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருக்கக்கூடிய அவங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த செய்திகளும் வந்து திருவருட்ப பாலகிருஷ்ண பிள்ளையினுடைய நூல் குறிப்பில் தான் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி முசிறி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவங்களும் வந்து நெஞ்சுருக அருட்பா பாடுவாராம். அதை கேட்கும்போது அந்த கேட்ட கூட்டமே சேர்ந்து எழுமா. ஸோ அது வரைக்கும் மற்ற பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும்போது ரசிச்சுட்டு இருந்தாங்க. அவர் அந்த பாடலில் வந்து திருவருட்ப பாடலில் கேட்கும்போது அவர் அதுக்கு அங்கே கேட்குற கூட்டமே வந்து அது வந்து மெய்யுருகே அழும் அப்படின்ற அளவுக்கு இருக்குமா. இப்போ இதில் வந்து முக்கியமாக வந்து இசை சக்கரவர்த்திகள் மூவர் வந்து சீனிவாச ஐயங்கார், கோட்டீஸ்வர ஐயர், ராமகிருஷ்ண ஐயர் அப்படின்ற இந்த மூவர் வந்து அருட்பால இருக்கக்கூடிய கீர்த்தனைகள் எல்லாத்தையுமே தொகுத்து அது எல்லாத்துக்கும் வந்து சந்த சுரங்கள், அதாவது சுரப்படுத்தி இருக்கிறாங்க. இசை, சந்தம், சுரங்கள் எல்லாம் சேர்த்து அது எப்படி சந்தம் எப்படி இருக்கணும், சுரங்கள் எப்படி ஃபுல்லாம் பண்ணலாம், இது எல்லாத்தையும் எல்லா தகவல்களையும் சேர்த்து, ஏன்னா இதை தவறாக பாடிவிடக்கூடாது, திருவருட்பா கேள்வியில் யாரும் தப்பாக பாடிவிடக்கூடாதுன்றதுக்காக அது எல்லாத்தையும் வந்து சுரப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுரப்படுத்தி அதையும் வந்து இந்த திருவருட்பா இதில் வந்து சேர்த்திருக்கிறாங்க. அது மாதிரி சிவகங்கை மகாவித்வான் வைத்தியநாத ஐயர் அவருடைய இசை நிகழ்ச்சிக்கு வள்ளல் பெருமானார் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி 1867 கடிதம் எழுதி அவரை கூப்பிட்டுருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து சிவகங்கை மகா வைத்தியநாத ஐயர்ன்றவர் அவருடைய இசை இதில் வந்து எந்த இதில் எடுத்தாலும் அவருடைய பேர் வரும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து வள்ளல் பெருமானார் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி திருவொற்றியூரில் வள்ளல் பெருமானார் வந்து அவர் பாடின பாடல்களை பக்தர்கள்லாம் வந்து இறைவன்கிட்ட வந்து பாடி கண்ணீர் மல்க பாடிட்டு இருப்பாங்கன்னா அவர் இருக்கும்போது, வள்ளல் பெருமானார் இருக்கும்போது அந்த பாடல்களை அவருடைய பாடல்களை கோயிலில் கண்ணீர் மல்க பாடிட்டு இருப்பாங்களாம். ஆனால் வள்ளல் பெருமானார் வந்து பாடுறது என்ன பாட்டு அங்கே பாடுவாருன்னா திருவாசகம் தான் பாடுவார். அவர் வந்து கண்ணீர் மல்க அங்கே திருவாசகம் பாடிட்டு இருப்பாரு. ஆனால் அவருடைய பாடல்களை மற்றவங்க எல்லாம் வந்து கண்ணீர் மல்க இப்போ திருவருட்பான் பேர் கிடையாது, அவருடைய பாடல்களை வந்து அங்கே பாடிட்டு இருக்கிற காலத்தில் அவர் திருவாசகத்தை வந்து உருகி பாடிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்திருக்காரு. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து நமக்கு தொகுத்து வழங்கியது வந்து முத்துஜோதி ஐயாவுடைய முத்தான தொகுப்புகள். இதெல்லாம் அவர்களுடைய சிறப்பான செய்திகளை வந்து ஏன்னா இந்த இசை விழான்னு வரும்பொழுது இசை சார்ந்து இது எவ்வளவு பேர் இதுக்கு வந்து உழைச்சிருக்கிறாங்க, அவ்வளவு பேரினுடைய உழைப்புல தான் இன்னைக்கு திருவருட்பான் என்ற பாடல்களை இன்னைக்கு நம்மளால கீர்த்தனைகள்லாம் வந்து பாட முடியுது. ஸோ அதனால அவங்க எல்லாருக்கும் வந்து நினைவு கூறும் வகையில், நன்றி கூறும் வகையில் இதை வந்து ஒரு சிந்தனை எடுத்துக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி வெங்கடேஷ். வள்ளல் பெருமானை பற்றி, அவருடைய இசை ஞானத்தை பற்றி பல அரிய தகவல்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர் முறையாக இசையெல்லாம் படிக்கல, அவர் ஸ்கூலுக்கே போகல, நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் அவர் இசை ஞானத்தில் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்தார். இப்போ நீங்கள் திருவருட்பா பாடல்களை வந்து படிக்கிறதுக்கு வலைத்தமிழ் கல்விக் கழகத்தில் வந்து அவங்களே திருவருட்பா பாடல்களுக்குமே தனியாக சிலபஸ் வச்சு சொல்லி தர்றாங்க. உங்களுக்கு யாராவது ஆர்வம் இருந்தால் நீங்கள் வலைத்தமிழ் அகாடமியை தொடர்பு கொள்ளலாம். அடுத்து நம்ம பாட்டு போட்டி வந்து தொடர்ந்து நடக்கும். அடுத்து மகாதேவ் வெங்கடேஷ் அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். லயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல இருந்து ஒருமையுடன் என்ற பாடலை பாட வர்றாங்க. ஒருமையுடன் நினது திருநாளடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவானை வேண்டும். பெருமை பெரு நிலது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும். படுநறி பிடித்தொருக வேண்டும். மதமான பிழியாது இருக்க வேண்டும்.
வேண்டும். பெருளரை பிரித்தொருக வேண்டும். மதமான பிரியாது இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அருமையா பாடினீங்க மகாதேவ். அடுத்து வந்து கவின் விஜயகுமார், நாதம் மியூசிக் ஸ்கூல்ல இருந்து கவின் விஜயகுமார் அம்பலத்தரசே என்ற பாட்டுல பாட போறாங்க. இங்க வாங்க. அருமருந்தே ஆனந்த தேனி அருள்விருந்தே பொது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே மலை தரும் மகளே மடமயிலே மதிமுகமுதே இளங்குயிலே ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனே மலைமானே சிவ 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 சின்மய தேஜ சிவ சுந்தர குஞ்சித நடராஜ படன விவேக பரம்பர வேதா நடன சபேச சிதம்பரநாத படன விவேக பரம்பரநாத நடன சபேச சிதம்பரநாத. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிமா, நல்லா பாடினீங்க. அடுத்து ஸ்வேதா குமாரராஜா, வீணவாணி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல இருந்து ஸ்வேதா குமாரராஜா ஆடிய பாதம் அப்படின்ற பாடல பாட வர்றாங்க. வாங்க நீங்க பாடுங்க. ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் 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 ஆடிய பாதம் மன்றாடிய பாதம். பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பக்திஷை பக்தர்க்கு தித்திக்கும் பாதம். பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பக்திஷை பக்தர்க்கு தித்திக்கும் பாதம். நாடிய நாடகம் நெடிய பாதம் நாதாந்த நாட்டுக்கு நாயக பாதம். நாடிய நாடவர் நெடிய பாதம் நாதாந்த நாட்டுக்கு நாயக பாதம். ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம். தீராதவள் வினை தீர்க்கின்ற பாதம் தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கும் பாதம். தீராதவள் வினை தீர்க்கின்ற பாதம் தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கும் பாதம். வாராவருவாகி வந்த போர் பாதம் வஞ்சமனத்தில் வசியாத பாதம். வாரா
வரவாகி வந்த போர்பாதம் வஞ்ச மனத்தில் வசியாத பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் எண்ணியவாறே எனக்கருள் பாதம் இரவாயிலையில் இரத்திய பாதம் எண்ணியவாறே எனக்கருள் பாதம் இரவாயிலையில் இரத்திய பாதம் புண்ணியர்க்கை உட்பொருளாகும் பாதம் பொய்யர் உள்ளத்தில் பொருள் தாத பாதம் புண்ணியர்க்கை உட்பொருளாகும் பாதம் பொய்யர் உள்ளத்தில் பொருள் தாத பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ரொம்ப அருமையா பாடினாங்க ஸ்வேதா குமாரராஜா. திருப்பி இன்னொருத்தருக்கு கை தட்டிருங்க அவங்களுக்கு. வீணபாணி ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல இருந்து. அடுத்து சர்வேஷ் ஆனந்த் ஸ்வராலயா ஸ்கூல்ல இருந்து. சர்வேஷ் ஆனந்த். சர்வேஷ்க்கு சியர் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. வாங்க. பெற்ற தாய் தனை மகமருந்தாலும் பெற்ற தாய் தனை மகமருந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மருந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மருந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மருந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மருந்தாலும் உயிரை மேவிய உடல் மருந்தாலும் உயிரை மேவிய உடல் மருந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மருந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மருந்தாலும் உயிரை மேவிய உடல் மருந்தாலும் உயிரை மேவிய உடல் மருந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நாற்றவர் உளிர்ந்தாலும் நாற்றவர் உளிர்ந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறுவேனே நமச்சிவாயத்தை நான் மறுவேனே நமச்சிவாய 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 இன்னும் பற்பல நாளிருந்தாலும் இன்னும் பற்பல நாளிருந்தாலும் இக்கணம் தன்னிலே இருந்தாலும் இக்கணம் தன்னிலே இருந்தாலும் துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும் துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும் சொல்லு
சொர்க்கத்து உழன்றாலும் சொன்னுமா நரகத்து உழன்றாலும் என்னமேதுங்கு எனக்கு வந்தாலும் என்னமேதுங்கு எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நல்ல நெஞ்சகம் நாடி நின்றோம் நல்ல நெஞ்சகம் நாடி நின்றோம் நமச்சிவாயத்தை நான் மறுவேனே நமச்சிவாயத்தை நான் மறுவேனே நமச்சிவாய 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 ஓம் 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 நமச்சிவாய நன்றி வணக்கம். சபேஷ், ரொம்ப உருகி உருகி பாடுனீங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு பாட்டு? அம்மாவா? ஓகே, அம்மாக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு குழு பாடல். அக்ஷரா ஸ்ரீனிவாசன், கோவர்தனி வெங்கடேஷ், திவ்யஸ்ரீ மணிமாறன், ஏகம்மை முருகப்பன், இவங்க 4 பேர் வராங்க. லயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல இருந்து வானத்தின் மீது ஒரு அந்த பாட்டு பாட போறாங்க. எல்லாரும் இருக்கீங்களா? வானத்தின் மீது மயிலோட கண்டே மயில் குயிலாச்சுதடி வானத்தின் மீது மயிலோட கண்டே மயில் குயிலாச்சுதடி துள்ளலை வீட்டு தொடங்கினேன் மன்றாடும் துள்ளலை வீட்டு தொடங்கினேன் மன்றாடும் வல்லலை கண்டேனடி மன்றாடும் வல்லலை கண்டேனடி மன்றாடும் வல்லலை கண்டேனடி மன்றாடும் வல்லலை கண்டேனடி ஜாதி சமாய சலக்கை விட்டேன் அருள் ஜாதி சமாய ஜாதி சமாய சலக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேனடி ஜாதி சமாய சலக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேனடி ஜோதியை கண்டேனடி பொய்யோடித்து புறப்பட்டேன் மன்றாடும் பொய்யோடித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயனை கண்டேனடி மன்றாடும் ஐயனை கண்டேனடி மன்றாடும் ஐயனை கண்டேனடி வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி
ரொம்ப நன்றிமா, அருமையா பாடுனீங்க. லயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கோட டீச்சர் வந்து லலிதா, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திவ்யஸ்ரீ மணிமாறன் திருப்பி லயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல இருந்தா வராங்க. ஒருமையுடன்ற பாடலை பாட போறாங்க திவ்யஸ்ரீ மணிமாறன். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளுண்டு வைத்து புறமுண்டு பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளுண்டு வைத்து புறமுண்டு பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேர் பிடியாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேர் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும், முனை மறவாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும், முனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை, நிதி வேணும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை, நிதி வேணும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. சண்முக தெய்வமணியே, சண்முக தெய்வமணியே. சண்முக தெய்வமணியே, சண்முக தெய்வமணியே. நன்றிமா, ரொம்ப அருமையா பாடுங்க அக்ஷரா. சாரி திவ்யஸ்ரீ. அடுத்து பாட போறவங்க அக்ஷரா ஸ்ரீனிவாசன், அவங்களும் லயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல இருந்து பாடுறாங்க. வானத்தின் மீது பாட்டு பாட போறாங்க. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சதடி. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சதடி. துள்ளலை வீட்டு தொடங்கினேன் மன்றாடும், துள்ளலை வீட்டு தொடங்கினேன் மன்றாடும், வல்லலை கண்டேனடி மன்றாடும், வல்லலை கண்டேனடி மன்றாடும்.
கண்டேனடி மன்றாடும் வள்ளலை கண்டேனடி ஜாதி சமாய சரக்கை விட்டேன் அருள் ஜாதி சமாய ஜாதி சமாய சரக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேனடி ஜாதி சமாய சரக்கை விட்டேன் அருள் ஜோதியை கண்டேனடி ஜோதியை கண்டேனடி பொய்யொழித்து புறப்பட்டேன் மன்றாடும் பொய்யொழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயனை கண்டேனடி மன்றாடும் ஐயனை கண்டேனடி மன்றாடும் ஐயனை கண்டேனடி வானத்தின் மீது மயிலட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி நன்றி அக்ஷரா, ரொம்ப அருமையா பாடினீங்க. அடுத்து தியானா பிரபாகரன் நாதம் மியூசிக் ஸ்கூல்ல இருந்து வராங்க. அப்பா நான் வேண்டுதல் அந்த பாட்டு பாட போறாங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருட்புரிதல் வேண்டும் ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்த நினதற்புகழை எம்பிடல் வேண்டும் எந்த நினதற்புகழை எம்பிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றி தியானா. அடுத்து வந்து ஹிரண் ராஜசேகரன் ஸ்ரீயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ்ல இருந்து ஹிரண் ராஜசேகரன் மருந்தறியேன் பாட்டு பாட போறாங்க. வணக்கம். மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதி அறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் திருத்தறியேன் திருவருடன் செயலறியேன் அறந்தான் செய்தலின் மனமணுகும் திருத்தில் ஓரத்தில் எழுந்தறியேன் மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் அருந்தோரே ஏற்றிடவும் மறியேன் எந்த பிதாம் மணிமன்றம் ஏத அறிவேணும் எந்த பிதா மணிமன்றம் ஏத அறிவேணும் மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் இருந்த திசை சொல்லறியேன் எங்களும் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதோ மறந்தெழுவே மருந்தறியேன்
மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் அருட்பரம் ஜோதி அருட்பரம் ஜோதி அருட்பரம் ஜோதி. நன்றி, வணக்கம். நன்றி ஹிரண் ராஜசேகரன். நன்றி ஹிரண் ராஜசேகரன். அடுத்து வந்து முத்திலி பிரபாகரன் பாட போறாங்க. நாதம் மியூசிக் ஸ்கூல்ல இருந்து அம்பலா தரசே பாட்டு பாட போறாங்க. வாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அம்பலத்தரசே ஒரு மறந்தே ஆனந்தத்தேனே அருவிருந்தே பொது நரத்தரத்தே புண்ணியனே புலர் வரலாம் புகழ் கண்ணியனே மலை தரும் மகளே மடமயிலே மதிமுகமுதே சிலங்குயிலே. திருச்சிற்றம்பலம். நன்றி முத்திலி பிரபாகரன், நல்லா பாடுங்க. அடுத்து ஒரு குழு வராங்க. மகாதேவ் வெங்கடேஷ், சாய் மாணிக்கம், அழகு சுந்தரம், சாய் முருகன் அழகு சுந்தரம், சுபஸ்ரீ ஹரிஹரன் லயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்ல இருந்து அருளர் அமுதே என்ற பாட்டு பாட போறாங்க. அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வாகரியாய் சரணம் சரணம் மயில்வாகனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 சரணம். நல்லா பாடுங்க, நன்றி. அடுத்து வந்து ஆக்ஞா ராஜசேகரன், பரத கலாலயம் டான்ஸ் அண்ட் மியூசிக் இந்த குரூப்ல இருந்து வராங்க. மருந்தறியேன் பாட்டு பாட போறாங்க. வாங்க. மருந்தறியே மணி அறியே மந்திரம் ஒன்றறியே மருந்தறியே மணி அறியே மந்திரம் ஒன்றறியே மதியறியே விதியறியே மதியறியே விதியறியே வாழ்க்கை நிலையறியே மருந்தறியே மணியறியே மந்திரம் ஒன்றறியே திருந்தறியேன் திருவருளின் செயலறியே திருந்தறியேன் திருவருளின் செயலறியே அறந்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் அறந்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தில் இருந்தறியே மருந்தறியே மணி அறியே மந்திரம் ஒன்றறியே அறிந்தோரே ஏற்றிடவும் அறியேன் அறிந்தோரே ஏற்றிடவும் அறியேன்
இந்த பிடார் மணி மஞ்சம் ஏது அறிவேனோ இந்த பிடார் மணி மஞ்சம் ஏது அறிவேனோ ஏது அறிவேனோ மருந்தறியே மணி அறியேன் மந்திரமொன்றறியே இருந்த திசை சொல்லாரியேன் எங்க நான் போகுவேன் இருந்த திசை சொல்லாரியேன் எங்க நான் போகுவேன் யார் குறிப்பேன் என்ன செய்வேன் யார் குறிப்பேன் என்ன செய்வேன் ஏதோ மருந்திலனே மருந்தறியே மணி அறியே ஒன்றறியே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிமா, அருமையா பாடுங்க. ஆகுமா அடுத்து வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலகம் தலைக்க வந்து உதித்த உன்னே வருக ஓதாரே உற்ற கலைகள் அனைத்திலே உருந்தோய் வருக ஒன்று இரண்டு அற்ற இலவும் பரமானந்த சுகையவே வருக பதமே இரவாக்கதில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக களிமதிதோய் வலகம் செறிந்த வடுப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே வெளியில் சிறந்த சுத்த பரவெளியே வருக வெம்மளமாம் வெயத்தினிடம் ஒலிக்க வரும் விளக்கே வருக வேதாந்த தயிர் சிறந்த மௌன நருந்தருவே வருக சன்மார்க்கம் தலைக்க உலகில் அவதரித்த தலைவா வருக சமநிலையாம் அயில் சிறந்த பெருங்கருணை அப்பா வருக ஆப்தெல்லாம் மன்னி பரவும் புண்ணியமே அருளே வருக வழிநலம் சேர் வழியில் சிறந்த வழுப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே கருணை நிறைந்து வழியும் அருக்கடலே வருக கற்பகத்தில் காய்ந்து முகிழ்ந்து பழுத்த நறுங்கனியே வருக கருதுயிர் போல் இணை உறவை எழிலகாம் இறையே வருக எலுமையிலும் இன்மை என்மை பயனளிக்கும் தாய் வருக இசை மோர் மரணந்தவித்து வாழ்வளிக்கும் மருந்தே வருக என் இதய மலரை மலர்த்தும் வான் சுடரே செம்மணியே வருக வலுத்த அரிதாம் வருணன் நிறைந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி நன்றி. அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நிலைத்து திருநிலைத்து அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க திருநிலைத்து அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்த அருள் செய்வாய் ஒரு நிலைத்த இவன் மகிழ்வோட உவந்தனின் அருள் செய்வாய் இரு நிலத்தவர் வழிவோட மன்றில் இருநிலத்தவர் இன்புற திருவருள் வழிவோட மன்றில் குரு நிலைத்த சார்கோரோ எனும் இறைவானின் குறைகள பதம் போற்றி குரு நிலைத்த சார்கோரோ எனும் இறைவானின் குறைகள பதம் போற்றி. Vanakkam everyone, I'll be singing Teenyana Inikkum, composed by Ramalinga Swami, Ragam Shanmuga Priya, Talam Adi. Sarigama padanisa sanidapa magarisa. தேனின இனிக்கும் திருவருட்கடலே தேனின இனிக்கும் திருவருட்கடலே தேனின இனிக்கும் திருவருட்கடலே தெளிய அமுதமே சிவமே 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 தேனின இனிக்கும் திருவருட்கடலே. வானென நிற்கும் தெய்வமே வானென நிற்கும் தெய்வமே வானென
திருவருட்கடலே தெளிய அமுதமே சிவமே தேயன இனிக்கும் திருவருட்கடலே. உணன நின்ற உணர்விலே எனினும் உணன நின்ற உணர்விலே எனினும் உன் திருக்கோயில் வந்தடைந்தார். உணன நின்ற உணர்விலே எனினும் உன் திருக்கோயில் வந்தடைந்தார். ஏன் எனக்கேலாது ஏன் எனக்கேலாது இறந்தனையா ஏன் எனக்கேலாது இறந்தனையா ஏன் எனக்கேலாது இறந்தனையா திருவருட்கடலே இனிக்கும் திருவருட்கடலே. ஏன் எனக்கேலா திருவருட்கியல் போதே என இனிக்கும் திருவருட்கடலே தெளிய அமுதமே சிவமே தேன் என இனிக்கும் திருவருட்கடலே தெளிய அமுதமே சிவமே தேன் என இனிக்கும் திருவருட்கடலே தெளிய அமுதமே சிவமே தேன் என இனிக்கும் திருவருட்கடலே. Next, I will be singing Kalai Nirai Ganapati. Kalai Nirai Ganapati Charanam Charanam Kalai Nirai Ganapati Charanam Charanam Gajamukha Gunapati Charanam Charanam Kalai Nirai Ganapati Charanam Charanam Gajamukha Gunapati Charanam Charanam Kalai Nirai Ganapati Charanam Charanam Gajamukha Gunapati Charanam Charanam Kalai Nirai Ganapati Charanam Charanam Talaivanin Nirai Charanam Charanam Talaivanin Nirai Charanam Charanam Sharavana Baba Kuga Charanam Charanam Talaivanin Nirai Charanam Charanam Sharavana Baba Kuga Charanam Charanam Kalai Nirai Ganapati Charanam Charanam Gajamukha Gunapati Charanam Charanam Kalai Nirai Ganapati Charanam Charanam Silai Malai Udayava Charanam Charanam
சிலை மலை உடையவா சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் சிலை மலை உடையவா சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலை வரும் ஒரு படி சரணம் சரணம் உலை வரும் ஒரு படி சரணம் சரணம் உமை சிவாம்பிகை சரணம் சரணம் உலை வரும் ஒரு படி சரணம் சரணம் உமை சிவாம்பிகை சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் 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 சரணம். திரு சிறப்பு விருந்தினர் அண்ணாமலை சம்பந்தம் அவர்களை இங்கு அழைக்கிறோம். அவங்க வந்து பரிசு வழங்குவாங்க. ஸ்வேதா குமார ராஜா. அடுத்து வந்து ஜோத்சனா ஜெயமுருகன். அடுத்து வந்து ஜோத்சனா இங்கே கிடையாது. ஜோத்சனா ஜெயமுருகன் ஜூம்ல பாடினாங்க. அவங்களுக்கு 2வது பரிசு. அதை வந்து நாங்க அப்புறம். அடுத்து கோவர்த்தினி வெங்கடேஷ். அவங்களை இங்க மேடை கழிக்கிறோம். லயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் லலிதா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து வந்து குரூப் பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கலாம். உரம்ல இருந்து 2 குரூப்புக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. முதல் வந்து சாகித்தி கரிமல்லா. நாங்கள் வரிசையாக அந்த மெம்பர்ஸ்லாம் கூப்பிடுறோம். இருக்காங்களா? சுகீர்த்தா அருணகிரி. அடுத்து ஜேஷ்னா தர்மராஜன். அச்சுதன் ரகுஸ்ரீ. இவங்கெல்லாம் ஒரு குழுவா பாடினாங்க. அவங்க உரம் ஸ்கூல்ல இருந்து பாடினாங்க. அவங்க ஆசிரியை உமா அவர்களை இங்க அழைக்கிறோம். அடுத்து உரம் பள்ளியில இருந்து இன்னொரு குழுக்கும் இருக்கு. அனுஷ்கா சிவராம். தமன்னா ராஜேஷ் இல்லையா? அதித்தி வரதராஜன். அனன்யா ஸ்ரீகாந்த்.
உரம் ஆசிரியை உமா. அடுத்து வந்து லயா ஸ்கூலை சேர்ந்த அக்ஷரா ஸ்ரீனிவாசன். லயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கின் ஆசிரியை லலிதா அவங்களை இங்க அழைக்கிறோம். அக்ஷரா ஸ்ரீனிவாசன், கோவர்தினி வெங்கடேஷ், திவ்யஸ்ரீ மணிமாறன், ஏகம்மை முருகப்பன். நன்றி. அடுத்து வந்து கலந்து கொண்டவங்க எல்லாருக்குமே வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்ஸ் இருக்கு. வரிசையா சொல்றோம், வந்து வாங்கிக்கோங்க. சுபஸ்ரீ ஹரிஹரன், முகுந்த் சாய் ரக்ஷன் பிரபாகரன். அடுத்து முகுந்த் சாய் ரக்ஷன் பிரபாகரன், சாய் முருகன் அழகு சுந்தரம், சாய் மாணிக்கம் அழகு சுந்தரம், சஹஸ்ரா பிரபாகரன். அடுத்து ரெடியா இருங்க. இன்னும் கொஞ்சம் கை தட்டி உங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. மகாதேவ் வெங்கடேஷ், மகாதேவ் வெங்கடேஷ், கிரண் ராஜசேகரன். அடுத்து தியானா பிரபாகரன், ஏகம்மை முருகப்பன் இருக்கிறீங்களா? கிளம்பிட்டாங்க. ஏகம்மை முருகப்பன். திவ்யஸ்ரீ மணிமாறன். அடுத்து வாங்க.
ஆக்ஞா ராஜசேகரன், அஜ்னா ராஜசேகரன், அக்ஷரா ஸ்ரீனிவாசன், சர்வேஷ் அரவிந்த். அடுத்து வாங்க. கீர்த்தனா சிவகுமார், கவின் விஜயகுமார், லக்ஷயா மார்த்தாண்டன், மிக்க நன்றி. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு இப்போ ஒரு நினைவு பரிசு வழங்குறாங்க. பிரசன்னா ஒரு புத்தகத்தை வழங்குறாங்க. சேலம் குப்புசுவாமி ஐயா எழுதின புத்தகம் அது. அந்த புத்தகம் இங்க விற்பனைக்கு இருக்கு, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஆர்வம் இருந்தா அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கோயிலுடைய கேலண்டர் வந்து மந்த்லி கேலண்டர் அவைலபிள். எல்லாரும் போகும்போது ஃப்ரீ கேலண்டர் இஸ் தேர். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது ஃப்ரண்ட் டெஸ்கில் இருக்குது, எல்லாரும் எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. ஆனால் இந்த முன்னாடி நான் என்னுடைய முன்னுரையில் சொல்லும்போது கூட பார்த்து இதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைகள் ஒவ்வொருவரும் வந்து இந்த தமிழில் பாடுற இது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் சில குழந்தைகள் வந்து எந்த ஒரு புக்கு எதுவும் பார்க்காம அதை நமக்கு பெரியவங்களுக்கு இந்த ஊர்களுக்கு வந்ததுக்கப்புறம் எதையுமே பார்த்து தான் படிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த குழந்தைகள் வந்து இவ்வளோ தூரம் அவங்க பெற்றோர்ஸுக்கு பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இட்ஸ் அ பிக் அப்ளாஸ். அந்த எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் இதில் நிறையா ஈடுபாடில் இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து இதுக்குன்னு ஒரு இசைப்பள்ளிகள் தனியாக இருந்து அதுக்கு ஒரு ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர் இருந்து இதை நீங்கள் ட்ரெயின் பண்ணி இந்த குழந்தைங்களை இந்த மேடைக்கு கொண்டு வரது வந்து இது பெரிய ஒரு நல்ல காரியம். இதை தொடர்ந்து செய்யுங்கள். அதே மாதிரி இந்த முருகன் கோயிலினுடைய தொடர்பு உங்களோட நீங்கள் இந்த வள்ளலார் குழு எங்களோட வச்சுக்கலாம். வரும் நீங்கள் இது யூஎஸ் ஃபுல்லாக சேர்ந்து இது முதல் நிகழ்ச்சியாக பண்ணுறீங்க. மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வாழ்த்து. மிக்க நன்றி ஐயா. அவர் சொல்றதை திருப்பி நான் சொல்லணும். குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு நல்லா கை தட்டிக்கோங்க. ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிருந்தீங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நல்லா உழைப்பு போட்டு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போ நன்றி உரை சொல்றதுக்காண்டி அனந்த கிருஷ்ணன் அவங்க வராங்க. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். வட அமெரிக்காவின் முதலாவது திருவருட்பா மார்கழி இசை விழா சிறப்பாக நடைபெற்று நிறைவேற இருக்கிறது. அவன் நல்லது ஒரு அணுவும் அசையாது என்பது சான்றோர் வாக்கு. ஆக இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளும் திருவர பிரகாச வள்ளலாரின் ராமலிங்க பெருமானின் குருவர்களும் கருணையும் நமக்கு துணை நின்றது நாம் பெற்ற பெரும்பேறு. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் நம்முடைய முதற்கண் நன்றியை காணிக்கையாக்குவோம். இந்தியாவில் இரவு நேரமாக இருந்தாலும் கண் விழித்து குழந்தைகளின் பாடல்களை கேட்டு நடுநிலை தவறாமல் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய நடுவர் திருபுவனம் ஜி ஆத்மநாதன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சிறந்தார்ந்த நன்றிகள். ஐயா அவர்கள் திருவருட்பா உலகெங்கிலும் கொண்டு செல்ல அரும்பாடுபட்டு வருகிறார்கள். அவர்களின் முயற்சி மிகவும் போற்றுதலுக்குரியது. அதற்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவருட்பா மார்கழி இசை விழா நடத்த தங்களுடைய முருகன் கோவிலில் அனுமதி அளித்து தலைமை விருந்தினராக இங்கு இருந்து நல்லதொரு உரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய திரு அண்ணாமலை சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றிகள். நாம்
அழைப்பு விடுத்தவுடன் தயங்காது இசைவு தந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்து வள்ளல் பெருமானுக்கு புகழ் சேர்த்த ஐயா அவர்களுக்கு வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் சார்பாக வலைத்தமிழ் அகாடமி சார்பிலும் நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள் பல. சிறப்புதுணர் சிறப்புரையாற்றி இந்த நிகழ்வுக்கு ஊக்கமும் ஒத்துழைப்பும் நல்கிய வலைத்தமிழ் அகாடமியின் நிறுவன தலைவர் திரு பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சிரம் தாழ்த்த நன்றிகள். மிக குறுகிய காலத்தில் வள்ளலார் திருவருட்பா நூலை உருவாக்கி அதை இந்த நிகழ்ச்சியில் வெளியிட வேண்டும் என்று உறுதியுடன் செயல்பட்டு அதை நடத்தியும் காட்டிய பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கு அவர்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை உரிதாக்குகின்றோம். இந்த புத்தகத்தில் அமெரிக்காவின் விரைந்து அச்சடித்து இந்த நிகழ்ச்சியை உரிய நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்த திரு சுரேஷ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அரும்பாடுபட்டு சிறப்பாக வெளிவந்து வள்ளலார் திருவருட்பா இசை பயிற்சி புத்தகத்தை வெளியிட்ட வள்ளலார் தமிழ் பள்ளியின் முதல்வர் திரு சசிகுமார் ரங்கநாத ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் பல. எத்துணை பணிகளில் இருந்தாலும் வள்ளல் பெருமானின் மீது உள்ள அன்பால் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை புரிந்தமைக்கு நன்றிகள் பல. அடுத்தது, இந்த நிகழ்ச்சியை முருகன் கோவிலில் நடத்த அனுமதித்து உறுதுணையாக இருந்து ஏற்பாடு செய்து தந்த அனைத்து முருகன் கோவில் நிர்வாகிகளுக்கும் அன்பர்களுக்கும் எங்கள் சிறந்தார்ந்த நன்றிகள். இந்த கோவில் அன்பர்கள் நேற்று மாலையே வந்து நமக்காக ஏற்பாடுகளை மனம் கோணாமல் சீரும் சிறப்பமாக ஏற்பாடு செய்து தந்தார்கள். மிகவும் அற்புதம். நன்றி நன்றி. வள்ளலார் விழாவில் யாரும் பசியோடு போகக்கூடாது. ஆகையால் தன் கையாலேயே சமைத்து நமக்காக வழங்கியுள்ள நியூஜெர்சியை சார்ந்த திரு பிரசன்னா ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகள். ஐயா அணுகியவுடன் நாம் கேட்டவுடன் அதற்கு உடனே இசைவு தந்து தமது அன்பால் தம் உள்ளங்களை உள்ளே கொண்ட திரு பிரசன்னா ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இதை தவிர இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சீரும் சிறப்புமாக நடந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய வெங்கடேஷ் கஜபதி ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் ஷியாமலா வெங்கடேஷ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக நாங்கள் பிளான் பண்ணி நடத்திட்டுருக்கோம். இவ்வளோ சிறப்பாக அமைஞ்சதுக்கு நிறைய பிளானிங் போயிருக்கு, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இரவும் பகலும் பாடுபட்டு 2 தம்பதியர் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்காக நம்மளோட இருந்து உறுதுணையாக இருந்து பண்ணாங்க. அந்த ஐடியா கொடுத்ததும் அவங்க அதை செயல்படுத்துறதுக்கும் இவ்வளோ தூரம் இதை கொண்டு வந்து சேர்த்ததுக்கும் அவர்கள் தான் சேர்த்தார்கள். வெங்கடேஷ் கஜபதி ஐயா அவர்களுக்கும் ஷியாமலா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு இந்த கம்பேரிங் பண்ணின ரமா ஆறுமுகம் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா கடைசி நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பிளான் சேஞ்ச் ஆனதுனால யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்ட உடனே அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. இன்ஃபேக்ட் வேறு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்காக இன்னைக்கு நம்மளோட இருந்து ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்தாங்க. அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஷியாமலா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அதே போலவே இன்னைக்கு நம்மளோட இணைந்து உதவி புரிந்த பார்த்திபன் ஐயா, இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக அவர் தான் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போராடி டெக்னாலஜியோட சண்டை போட்டு சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்ணி ரொம்ப ரொம்ப அருமையாக இன்னைக்கு பண்ணியிருந்தாரு. ஐயா அவர்களுக்கு நன்றி. இது கூட நான் உட்காந்துருந்தாலும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சது. அது ஒரு எவ்வளோதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாளே எல்லாம் பண்ணாலும் இந்த த லா டசன்ட் கோ தட் வே. ஸோ எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக ஆப்போசிட்டாக வர மாதிரி இருக்கும். அது இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து ரொம்ப அருமையாக ஐயா நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஆடியோவும் சரி, ஆடியோ அஃப்கோர்ஸ் நம்ம முருகன் கோயிலுடைய நிர்வாகிகள் நம்மளுக்கு அழகாக அனுப்பிச்சு கொடுத்தாங்க. நம்ம ஃபிஷ் ஐயா சொன்னால் கூட இருந்தாலும் என்னுடைய மனமான நன்றிகளை முருகன் கோயில் நிர்வாகத்தினருக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஏதோ டெம்பிளில் பண்ணுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லை, கூட இருந்து ஒரு விஷயத்துக்கும் அவங்க நம்மளோடைய உதவி பண்ணியிருக்காங்க. இது அவர்களுடைய உதவிக்கு சிரம் தாழ்ந்து நன்றி தெரிவிக்கின்றோம். அதே போல் நம்ம ஐயா பேர் ஆனந்த் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. வள்ளலார் 200 விழாவிலையும் சரி, இப்பயும் நல்லா ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து லாஸ்ட் டைமே ரொம்ப அழகாக இருந்தது, இந்த டைமும் ரொம்ப அழகாக இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அவருக்கும் எங்களுடைய நன்றிகள்.
மற்றும் எங்களுக்கு உறுதுணையாக இந்த கிறிஷ் ஐயா அவர்கள் நன்றி உரை சொல்லணும்னு சொல்லி கேட்டேன் நான். அவரும் வந்து தயங்காமல் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு அழகான ஒரு தமிழில் உச்சரித்து நான் சொன்னார். அவர்களுக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. பாலு ஐயா இருக்கார், அவரும் வள்ளலார் யுனிவர்சிட்டி மிஷன் சார்பாக பல வேலைகளை நம்மளுக்காக ஒத்துழைச்சி பண்ணி கொடுத்துருந்தாரு. அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் அர்ஜுன் ஐயா, அவரும் வந்து நம்மளுக்காக ஒத்துழைச்சி நிறைய வேலைகள் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை வந்து எதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது மாதிரி சின்ன சின்ன நிறைய வேலைகளை ஐயா அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அனுக்குல் அவரும் வந்து இன்னைக்கு வந்து அனுக்குல் ஐயாவும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து கேமராவில் எல்லா பிக்சர்ஸும் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறோம். அவர்களுக்கும் நன்றி. நான் வேறு யாரும் மறந்துட்டேன்னு தெரியல. முருகசுந்தரம், ஓகே, முருகசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. முக்கியமாக வந்து இன்னைக்கு பேக்ரவுண்ட்லேருந்து இன்னும் எங்களுடைய வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் டீமில் இன்னும் இருக்காங்க. திரு கோபி சுந்தரேசன் ஐயா அவர்களுக்கும், திரு ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும், ராஜி ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும், மற்ற எங்களுடைய அனைத்து குழுவினருக்கும், இயக்கிய அனைவருக்கும் நன்றி. நான் யாரையுடைய பேரையாவது சொல்ல மறந்திருந்தால் மன்னிக்கணும். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. முடிவாக நம்ம வந்து ஜோதி பாடல் பாடுறது ஒரு 2 minutes தான் ஆகும். முடிச்சுட்டு நம்ம சாப்பிட போயிடலாம். அனைவருக்கும் நன்றி. பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீர ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.